இன்றைக்கு சேலம் நீதிமன்றத்தில் என் மீது அப்பொழுது மாவட்ட செயலாளராக இருந்த திரு ராஜேந்திரன், அருமைக்குரிய சகோதரர் ராஜ்குமார், தினேஷ், பெரியசாமி இவர்கள் மீது சும்மா அந்த தந்தை பெரியார் ஸ்டாச்சுக்கு அம்மா அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த போஸ்டிங்லாம் போட்டாங்களேன்றதுக்காக அங்கிருந்து நடந்து போகணும். பிரிட்ஜு ஏறி கீழே இறங்கினா தந்தை பெரியார் சிலை உங்களுக்கு தெரியும். அதில் தான் நடந்து போகிறோன்ட்டு போனால் ஒரு பெரிய க்ரௌடு இல்லை, 5 பேர் 10 பேராக போனோம். அதுக்கு அப்புறம் அம்மா போலீஸ் நிர்வாகத்தில் திறமை படைத்தவன் நினைக்கிறேன், லட்சுமி பிரியான்னு ஒருத்தங்க, அவங்க தேவையில்லாத ஒரு வழக்கை போட்டு நடந்து போனால் நியூசன்ஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்னும் இல்லை, எவ்வளோ பேர்னும் இல்லை. இது இப்படி ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஃபைனல் ரிப்போர்ட்டுன்னு. அதை வாங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் கோர்ட்டுக்கு போயிருந்தோம். ஆகவே அதை வாங்கி கொண்டோம். வழக்கு மன்றத்தில் வழக்கை சந்திப்போம், நோ ப்ராப்ளம். ஆகவே 100 நாட்கள் எட்டும் எழுச்சி நாயகனாக விளங்கி நல்லாட்சி நடத்தும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய ஆட்சியில் பாராட்டத்தக்க அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. வெற்றிகரமான அரசு இன்றைய தினம் இங்கே நடந்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். முக்கியமாக குறிப்பாக ஊழலற்ற ஒரு ஆட்சி, அதுவே இன்றைய தினம் இந்த நடப்பிற்கு சாட்சி என்பதை நாம் சொல்ல முடியும். நான் பேர் சொல்ல விரும்பல. உங்க ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு, 4 ஸ்டார் ஹோட்டல். அங்க கூட நம்ம உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம். அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு, அண்ணா எதுலண்ணா இருக்கீங்க அப்படின்னாரு. இது வெற்றி கழகத்தில் மாறிட்டீங்க போல் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கறதுக்கு அப்படின்னாரு. ஆமாங்க நான் மாசம் 30% கொடுப்பாராம். அவருக்கு ஒரு கனிமம், அதில் தொழிற்சாலைகள், அவருடைய ஹோட்டல் எல்லாம் சேர்த்து 30% கொடுக்கறது வழக்கமா, மாமூல். அது வாங்குவாங்க அவங்க. ஆகவே இந்த 2 மாசமா எனக்கு யாரும் 30% கேட்கறது இல்லை, 30 பைசாவும் கேட்கறது இல்லை. ஆகவே அந்த பணம் மீதியாச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் இந்த ஆட்சின்னு சொல்லி பல இடங்களில் இருந்து இப்படிப்பட்ட தொலைபேசி கால்கள் வருகிறது. ஆகவே ஒரு ஊழலற்ற ஆட்சியை முன்னிறுத்த வேண்டும் என்ற முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகவே இதை நான் பார்க்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் போட்டது. பட்ஜெட்டில் சேலரி, பிஎஃப், இந்த பிடித்தம் போக பள்ளி கல்வித்துறைக்கு 44,520 கோடி, நகராட்சி நிர்வாகத்திற்கு ஒரு 30 கோடி, சுகாதாரத்துறைக்கு 23 கோடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா துறைக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த காலங்களில் பட்ஜெட் ஒதுக்கப்படும் பொழுது மாமனுக்காக ஒரு பட்ஜெட், மச்சானுக்காக ஒரு பட்ஜெட், ஆகவே வேண்டியவர்களுக்கு பட்ஜெட், தெரிந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு பட்ஜெட், இப்படி பட்ஜெட்ல வேலை அலோகேட்டட் ஒர்க் நடக்கும்போதே அப்பயே பிரிச்சிருவாங்க. மாப்பிள்ள இவ்வளோ ஒரு 2000 கோடி வந்திருக்கு, இதில் இவ்வளோ வேலையை நீ எடுத்துக்கலான்னு முதல்ல பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதல்ல, இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை யாரும் சொல்லாத கருத்தை புகழேந்தி முன்வைக்கிறேன். எவ்வளவு 1000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு பைசா கூட இங்க லஞ்ச லாபம் இருக்காது. அத்துணை பணமும் மக்களுக்கு, மக்கள் வரி பணம் மக்களுக்கே போய் சேரும். டிஃபரன்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒதுக்கிய பட்ஜெட் சொந்தக்காரனுக்கும் வேண்டிய கான்ட்ராக்டருக்கும் மற்றவங்களுக்கும் ஒதுக்கப்பட்டது. இந்த பட்ஜெட் தான் இந்த முதல்வர் தலைமையில், விஜய் ஜோசப் தலைமையில் ஒதுக்கப்பட்டிருக்க பட்ஜெட்டிலிருந்து 10 பைசா வீணடிக்கப்படாது, லஞ்சம் தரப்படாது, அந்த டெண்டர் ஒழுங்குமுறை கரெக்டா போகும். பாத்தீங்கன்னா சமீபத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் புசியானந்த் அவர்கள் 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார், டெண்டர் சரியில்லைன்னு சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட நிலைகளை அரசு எடுக்கிறது. ஆகவே முழுமையான வெற்றி பெறக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த அரசின் பட்ஜெட்டை அனுபவம் வாய்ந்த நானும் பார்க்கிறேன், மற்றவர்களும் பார்க்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம், அதாவது விவசாயிகளுக்கு பயிர்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்தது. ஆனால் வாக்குறுதி நிறைவேற்றல. அது தொடர்பாக விவசாயிகள் தொடர்ந்து போராடுறாங்க. ஆனாலும் பட்ஜெட்டில் இடம்பெறல. அதை கண்டித்து அதிமுக சார்பில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். அதிமுகவா?
இருக்கா? அதிமுக அணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஒன்று இருந்துட்டு இருந்தது. அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் சேலம் பிரஸுக்கு மாத்திரம் நான் தனியாக நன்றி சொல்லிக்குவேன். என்னன்னு கேட்டால் 7 வருடமா நடந்த போராட்டம் எனக்கும் பழனிசாமிக்கும். பாதியிலே ஓட்டார் பயந்துட்டு ஓபிஎஸ். நாங்கள் விடவே இல்லை. உங்கள் முன்னாடி தான் எல்லா கருத்துக்களையும் சொன்னேன். இங்கேயே சொன்னேன். நாடு பூரா பாராட்டுது. 3வது இடத்துக்கு போகும். டெபாசிட் போயிடும் 100 தொகுதிக்கு மேலே. இந்த புகழேந்தி பல தடவை இந்த இடத்துல உட்காந்து அதுதான் நடந்தது. ஆகவே அது முடிந்த கதை. எடப்பாடி பழனிசாமியுடைய கதை. ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் போராட்டம் நடத்தினாலும் சென்றவர்கள் வருவார்களா திரும்ப? திரு தங்கமணி வந்திருந்தார், வேலுமணி இருக்கிறார், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இருக்கிறார்னா இப்போ நான் சொல்றேன் கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே இருக்கிறார்கள். 19-20 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பின்னாலே இன்றைய தினமும் இருக்கிறார்கள். 25 பேர் எதிர்த்து ஆதரவு தெரிவித்து பழனிசாமிக்கு எதிராக வாக்களித்தார்கள். அவங்க அப்படியே இருக்காங்க. 5 பேர் ரிசைன் பண்ணாங்க, மீதி பேர் அப்படியே தான் இருக்காங்க. ஆகவே இனி அவரால் எதிர்கொள்ள முடியாது. அவர் இறங்குகிற சூழ்நிலை வந்துவிட்டது. ஆகவே ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறத காமிச்சிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அசம்பிளிலாம் பாருங்க, அம்போன்னு உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையை பார்க்க. ஆகவே அது முடிந்த கதை. அரசியல் இல்ல நான் வரேன். அம்மா வெற்றியும் தோல்வியும் சந்தித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் தோல்வியை சந்திக்காத ஒரு மாபெரும் சக்தி. பட் கலைஞரும் அப்படி வெற்றியும் தோல்வியும் சந்தித்திருக்கிறார். வந்த 6 மாதம் வரை இவர்கள் வாய் விட்டு பேசுவதும் இல்லை, செய்தது தொடர்பாக எதையும் செய்வதில்லை. ஆர்ப்பாட்டம் ஒரு 6 மாசம் இந்த அரசுக்கு நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம், எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு அமைதியா இருந்தாங்க. நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றும் தினம் டெய்லி எங்கேயாவது டிராபிக் ஜாமானா கூட அதுக்கு முதல்வர் விஜய் தான் காரணம். எங்கேயாவது குழா அடைச்சிச்சு பைப்பில் தண்ணி வரலாம், முதல்வர் விஜய் தான் காரணம். இது தொழிலா வச்சிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். ஏன் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். இப்ப 3 மாசத்துலயே எப்படி எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டீங்க? கஜா புயல் வந்தது, தானே புயல் வந்தது. போய் பார்க்காத சிஎம் தானே இவர் சிஎம்மா இருக்கப்போ. அங்க போய் ஒரு நாள் சாயங்காலம் கொஞ்ச நாள் கழிச்சு 7 மணிக்கு போறாரு இருட்டுல தஞ்சை மண்டலத்துக்கு. அதுக்கு என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு பூரா இருந்து எல்லா ட்ரக்குல எல்லாத்தையும் அனுப்பிச்சு அடகு பார்த்தோமே, நானே அனுப்பிச்சிருக்கேன். விவசாய சங்கத்தினுடைய ஒரு தலைவர் இந்த பட்ஜெட்டை பாராட்டியிருக்கிறார், வேளாண்மை குறித்து பாராட்டியிருக்கிறார். இன்னும் சில பேர் குறை சொல்லலாம். ஆனால் ஒரு அரசு அமைய பெற்ற அரசு 3 மாதங்களுக்குள் என்னென்ன எதிர்பார்க்க முடியும்? இடைக்கால செய்வோம். இல்ல சொன்னது இல்ல நிச்சயமாக இந்த முதலமைச்சர் தலைமையில் இந்த அரசு சொன்னதை செய்யும், விரைவில் செய்யும். ஆகவே அதில் உங்களுக்கு மாற்று கருத்தே வேண்டாம். அதுல செய்ய மாட்டாரோ என்ன நினைக்க வேண்டாம். எதிர்கட்சிகள் கேட்கறத வச்சு நாங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நிச்சயமாக செய்வோம். அதுல மாற்று கருத்தே இல்லை. யார் வாய் வாய் திறந்தாதான் அதிருது அரங்கம். அரங்கம் அதிர்ந்து இல்ல. ஏதாவது பேசிட்டா இப்படின்னாவே இப்படின்றதுக்கு ஒரு ஆட்டமும் டான்ஸும் இப்படின்ட்டாரு அசம்பிளியில. என்ன அமைதின்னு எடுத்துக்கோங்களா? இப்படின்னா அமைதின்னு எடுத்துக்கோங்க, அமைதியின் புரட்சின்னு எடுத்துக்கோங்க, நல்லதை நினைங்க. இப்படி பண்ணும்போது ஏன் தப்பா நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இது 3 மாசத்துல நீங்க குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறீங்க. அப்படி எந்த கொண்டாட்டத்துல ஈடுபடுறதுக்கோ இல்ல பாராட்டுறதுக்கோ என்ன அந்த மாதிரி நடந்துருச்சு? விவசாயிகளுக்கு ஏதாவது நடந்துருச்சா? கர்நாடகாவில காவிரி நீரை மீட்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தாரா? இன்னொன்னு கர்நாடகாவுக்கு ஆதரவா தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு விவசாயிகள் விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் வாய் திறக்காத முதல்வர் நீங்க புரட்சி பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு சொல்றதுல என்ன உங்களுக்கு தார்மீக உரிமை? இப்ப பட்ஜெட்டுக்கு யார் பதில் சொல்லணும்? முதல்வர் தான் சொல்லணும். தினம் உட்காந்து உங்கள்ட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல தினம் பேச வேண்டிய அவசியம் முதல்வராக இருக்க வேண்டாம். எழுச்சி நடுவில் பேசுவாங்களா? நடுவில் பேசுறேன். நான் வந்தா உடனடியா அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பேசினாங்க. எத்தனை பெண்கள் இந்த பெண்கள் சின்ன குழந்தைங்களால முதலமைச்சர் ஆனவர் தான் விஜய்.
ஆனா அந்த குழந்தைகள் பாதிக்கப்படும் போது வாய் மூடி மௌனமா இருக்காரு. சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது இல்ல. ஏற்கனவே இருந்த கட்சி தினம் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துச்சு. தினம் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உள்துறை அமைச்சரா இருக்கவர் போடுற உத்தரவுல தான் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட இந்த தாவேக்கால இருந்த ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க, 1-2 இடத்துல இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. பொள்ளாச்சியில் நடந்தது, அதை பத்தி போன முதல்வர் வந்து ஏங்க ஆமாங்க எல்லாமே செய்யணும். இப்போ 3 மாசத்துல உங்களுக்கு என்ன பண்ணும்? பயிர் கடன் தள்ளி பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும், ஓடணும், நிக்கணும். என்னங்க அதாவது யார் கைது பண்ணல? நேற்றுக்கு நான் கேள்வி கேட்டேன். பொள்ளாச்சியில நடந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தொடர்பு இருக்கு, இல்ல இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க நீங்க சொல்றீங்கல்ல. 3 மாதம் ஆகியும் ஏன் இந்த முதுகெலும்புள்ள ஆட்சியை நடவடிக்கை எடுக்கல? முதுகெலும்பு இருக்கிற ஆட்சி தான். எலும்பை ஒடிக்கிறவன் சொன்னவெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்ச ஆட்சி தான். இது முதுகெலும்பு இல்லாத ஆட்சி கிடையாது, அப்படிப்பட்ட முதல்வரும் கிடையாது. ஆகவேதான் மக்கள் அங்க உட்கார வச்சிருக்காங்க. பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐ கையில் எடுத்து முடிச்சிருச்சு. அடுத்து பெருமாநல்லூர்ல ஒரு பொண்ணு வீர சுரேகான்னு அப்படியே தொங்குச்சு, கொலை செய்யப்பட்டு. இதை முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் பொள்ளாச்சியில் போய் பேசியிருக்காரு. அந்த பொள்ளாச்சி ஜெயராம் பசங்க தான் கடத்திட்டு போய் கொண்டாங்கன்னு. அந்த ஆட்சியில் என்ன ஆட்சிக்கு வந்த பின்னாடி அது வந்து ஸ்டே ஆகுது திருப்பூர் நீதிமன்றத்தில். என்ன பண்ணிட்டாங்க? இதுக்குதான் இன்னைக்கு தான் ஆட்சியில் உட்கார்ந்தோடனே தேடுறீங்க எங்க குறைகள் இருக்கு, எந்த குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லலாம். இதை இந்த அரசு தொந்தரவு பண்ணும். ஆகவே அதுல நீங்க வெற்றி காணவே முடியாது. இந்த அரசு நல்ல விதத்தில் இல்ல நடவடிக்கை இல்ல நியாயமா இல்ல ஒரு நிமிஷம். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்குது, ஆனால் பெண்கள் பாதிக்கப்படும் போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டு உங்களுக்கு தொந்தரவாகவும் ஒரு குறிப்பிட்ட நடிகை பெயரை சொன்னா அதற்காக வெகுண்டெழுறதும் இது மக்களுக்கான அரசா? நடிகை யாரு? இல்ல நீங்க சொல்றீங்க இருங்க சார், நீங்க சொல்லுங்க நடிகை யாரு? இல்ல எந்த நடிகை இல்ல இல்ல யாரு யார் ஏங்க ஒரு இல்ல ஒரு நிமிஷம் வர ஏங்க இல்ல எந்த இல்லையா நீங்க சொல்ல வேணாம், நான் சொல்றேங்க. நீங்க மறைக்கிறீங்க. திரிஷான் நான் சொல்றேன் தெரியுமா? என்ன தெரியுமா? அவங்க என்ன நடுவர் மன்ற தீர்ப்பினுடைய தலைவியா இல்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா? நான் தெரியாம கேட்கிறேன். போற இடத்துல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மைக்க பிடிச்ச ஆரம்பிச்சா கீழே உட்காந்துட்டு திரிஷான்னு மற்ற ரகமா கேவலமா கத்துனா என்னங்க அர்த்தம்? யார் அவங்க? நீங்களும் சினிஃபீல்ட்ல இருந்து வரீங்க, அவரும் சினிஃபீல்ட்ல இருந்து வர்றாரு, அவர் சிஎம் ஆகிறாரு, நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆகுறீங்க. அந்த அம்மாவும் ஹீரோயினா பண்ணிட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கீழே உட்காந்து திமுகவினுடைய பண்பாடு திரிஷான்னு கத்துறதா? இதுதான் நாகரிகமா? அதை வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கணும். வேண்டாம் இதெல்லாம். நான் வந்து சினிஃபீல்ட்ல இருந்து அவங்களும் வந்திருக்காங்க, நாகரிகமா நடந்துக்கோங்க அப்படின்னு. ஆகவே ரொம்ப கேவலமா மேடையில் வந்து உட்காந்து திமுக கொள்கையாது, கோட்பாடாது. ஏன் அந்த மாதிரி இழுத்து கத்துறீங்க? நீங்க நாகரிகமா பேசணுங்க. ஏதோ நடிகையை கம்பேர் பண்ணி பேசுறீங்க. என்னத்துக்கு பேசுறீங்க நீங்க? இல்ல மாத்தாதீங்க. நீங்க இல்ல நீங்க சார் டெய்லி இல்ல அந்த பெண்ணை பார்த்ததே இல்ல, அந்த பெண்ணும் அந்த அமைச்சர் இருக்கிற புகைப்படத்தை அந்த பொண்ணு வெளியிட்டு இருக்கு. ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு இல்ல ஒரு நிமிஷம் நடிகை பெயரை குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. ஆமா நிச்சயமா செய்வாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். சிவராசன் தானு நஞ்சேகவுடு ஒசூர்ல எம்பியா நின்னவர், அவர் படம் கூட வந்துருச்சு. சிவராஜ் தானு பப்ளிஷ் ஆயிடுச்சு. அம்மா ஒரு ஆச்சரியம், பக்கத்தில் நிக்கிறாங்களேன்னு சொல்லி வெரிஃபை பண்ண என்னாச்சு? கடைசியில சிவராஜ் தானு இல்ல, சுபாவும் சிவராஜனும் இல்ல. ஆமாங்க எம்எல்ஏ நிக்கிறாரு, பொண்ணு பக்கத்தில் நிக்கிறாருன்னா உடனே நடவடிக்கை பாக்கணுமா? அதை இன்வெஸ்டிகேட் பண்றது வேண்டாமா? ஒரு பொண்ணு ஒரு புகார் கொடுக்குறாங்க, அப்படி சொன்னீங்கன்னா சேலத்தில் 60 பெண்கள் 70 பெண்கள் தற்கொலை. இன்னும் புகார் எப்ப 60? இப்பதான் இந்த 3 மாசமா 60 பேரா? இல்ல இந்த 3 மாசம் 60 பேரா? கொடுங்க லிஸ்ட் கொடுங்க சார். இங்க இல்லீங்க சார், எடுங்க சார் லிஸ்ட் வெளியில. நீங்க எடுங்க, வெளியில லிஸ்ட் எடுங்க. இந்த போலீஸ் எடுக்க சொல்லுங்க, கொடுத்து சொல்லுங்க. 30% இல்ல எடுங்க. சும்மா பொய்ய பேசுறதுக்கு ஐ எம் சாரி. நீங்க பிரஸ் வெளியில கொடுங்க, அந்த போலீஸ் விட்டு கொடுக்க சொல்லுங்க. சேலத்தில் 60 பெண்கள் கொடுத்தா ராஜினாமா பண்ணிடுறேன். நான் அரசியல் விட்டு வெளியே போறேங்க. இல்ல எந்த செய்தி யார் கொடுங்க சார்? இப்ப அந்த நடவடிக்கைக்கு இங்க இருந்து சொல்லி ரொம்ப இந்த
இந்த கதையெல்லாம் நாங்க இந்த கதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு நிறைய படிச்சுட்டோம். நீங்க அட்ரஸ் பேரோட சொல்லுங்க. பார்த்தாச்சு, ரொம்ப பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம அரசியல் போற போகல அடிச்சு விடாதீங்க, அதெல்லாம் தப்பு. சரி, அனைத்து கட்சி கூட்டத்தை இதுக்கு முதல்ல கரெக்டா கூட்டிட்டாங்களா? சார் அவங்களாம் சரியில்லைன்னு தான் சார் உங்களை கூட்டு வந்திருக்கேன் மணி. அப்ப நடந்துச்சு அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னா நீங்க ஏன் கூட்டீங்க? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கவர்மெண்ட் கூட்டாம கிருஷ்ணசாமி தலைமையில் கூட்ட மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்க நீங்களும் கர்நாடகா சொந்த உங்க ஊருக்கு சப்போர்ட் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் தண்ணீர்கா அதாவது நடுவுல ஓட்டிக்காத. ஐ பார்ன் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, பிராட் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, அப்பா கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு ஒரு சூர்ல தான் ஹோட்டல் லிஸ்ட் இருக்கு. இங்கதான் பாலிடிக்ஸ் பண்றேன். அங்க உழைப்புக்கு போன இடம் தான் கர்நாடகா. அதனால என் சொந்த ஊருன்னு சொன்னா அந்த ஊர்ல அடிபட்டவனா, ரத்தம் சிந்தினவன், தமிழ் மொழிக்காக அடிபட்டு ரத்தம் சிந்திய குடும்பம் புகழேந்திய குடும்பம். ஞாபகம் அதனையாவது உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு உங்களால வலியுறுத்த முடிஞ்சதா? அதாவது இப்ப நாளைக்கு அங்க இருக்க ஒரு டிரைவர் பாதிக்கப்படுறான், நாளைக்கு அங்க இருக்க தமிழர் பாதிக்கப்பட்டா அது இரு மாநிலத்துக்கான இனப்பிரச்சனையா மாறுமா மாறாதா? அதுல வாய் மூடி மௌனம் ஏன் காக்குறீங்க? இல்ல, இதையும் நீங்களே சொல்லி அதையும் நீங்களே சொன்னா எனக்கு புரியல. அங்க இருக்க தமிழர்கள் பாதிக்கப்பட்டு வருவாருன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? நீங்களே கேள்வி கேட்கறீங்க, ஏன் போகல, ஏன் பேசலன்னு. என்ன பதில் சொல்ற? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தடுக்குது? ஒரு நிமிஷம். அனைத்து கட்சி கூட்டம் அங்க போறதுக்கு பிளான் பண்ணோம். 11 பேர் கமிட்டியை போட்டாச்சு. போறதுக்கு ரெடியா இருந்தோம் இல்லையா? கடந்த காலங்கள்ல 1000 கமிட்டி போட்டாங்க, 1000 குழு நியமிச்சாங்க. தண்ணி கொடுப்பா சக்குன்னு. கர்நாடகா இந்தியாவில் தானே இருக்கு, வெளியில எங்கேயும் இல்லையா? ரொம்ப சாமர்த்தியமா பேசினா நான் என்ன பண்ணிட்டோம்? அது இல்லை, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது. அந்த ஸ்டேட் தான் நீங்க சொன்ன மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஏன் போய் பேசக்கூடாது அங்கன்னு கேட்டுச்சு. அன்றைய முதல்வர் அம்மா இமீடியா அடுத்த நாளே வந்தாங்க. நான் தான் ரிசீவ் பண்ணேன். அங்கே சட்ட அமைச்சர் சுரேஷ்குமார், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை 3 பேர் ரிசீவ் பண்ணோம். லீலா பேலஸ் போனாங்க. அங்கே போய் உட்காந்தாங்க. மேலே பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்திலே வந்திருந்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கூட்டம் குடிச்சு நாங்கள் லிஃப்ட்லேயே கீழே நின்றுட்டேன். மேலே உட்காந்தவங்க காஃபி ஷாப் போனால் 2-3 நிமிஷத்தில் கீழே வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னு குழு அடிச்சு போது ஓடி வரேன். என்னடான்னு பார்க்கறது பார்த்தா மீட்டிங் இஸ் ஓவர் அப்படின்னு. என்ன மீட்டிங் ஓவர்னா போன உடனே கேட்டாங்க, ஆர் யூ ப்ரிப்பேர் டு ரிலீஸ் த வாட்டர் ஆர் நாட்? பிகாஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஐ அம் ஹியர், ஐ கேம் ஓவர் ஹியர். தண்ணி விட முடியுமா? முடியாது. அவங்க இல்லை மேடம் அப்படின்னு. நீங்கள் எப்பயுமே அந்த 205 டிஎம்சியை வரையறுத்து கொடுத்ததே இல்லை. இது உங்கள் தொழிலாக போச்சு. நடுவர் மன்ற ஆணையம் மதிக்கிறதே இல்லை. ஆகவே இனி உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் சொன்னது நான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எழுச்சி கீழே வந்துட்டாங்க. மைக் கேட்டாங்க, பிரஸ் மீட் அங்கேயே பண்ணாங்க, திரும்பி வந்தாங்க. அதே அம்மா தான் கெசட்டில் கொண்டு வந்தாங்க, வேற யாரும் கொண்டு வரல. வழக்கா வாபஸ் வாங்கல அம்மா. இத்தனையும் அப்பதான் நடந்தது, கெசட்டில் கொண்டு வந்தது. ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன் ரிசம் கிருஷ்ணா ஏற்றி அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்க வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இதெல்லாம் காவேரியுடைய வரலாறு சார். அவருடைய தலைவர் ரிசைன் பண்ணார். இப்ப கரெக்டுங்க. இப்பதான் 11 பேரோட முதல்வர் அங்க போறதுக்கு தயாரானாரு. அவர் வரவேணான்றாரு. என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா அணை நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு, கபினி ஃபுல் ஆகுது. அதுக்கு பின்னாடி கண்ணம்பாடியும் ஃபுல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இது ரெண்டையும் பார்த்து வரவேணான்னு சொன்னாரா? இல்ல அங்க வந்தா ரசிகர்கள் கூட்டம் அதிகமாயிட்டு இவர் சொன்ன மாதிரி இந்த மோதல் வரும் அப்படிங்கிறதுக்கு அதிகமாச்சா? எனக்கு தெரியும். வரவேணான்னு சொன்ன பின்னாடி நம்ம என்ன பண்ண முடியும்? தகராறு பண்ணிட்டா படையெடுத்து தப்ப முடியும்? ராஜா காலமா முடியாதுங்கன்னு சொல்றதுக்கு பாமக சட்டமன்ற சௌமியா தெளிவா சொல்றாங்க, அணை கட்டக்கூடாதுன்னா சுற்றுச்சூழலை பாதிக்கப்படும் ஒரு வழக்கு சார், வன விலங்கு பாதிக்கப்படும் ஒரு வழக்கு சார், தமிழக அரசுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும் சார்? இருங்க நான் சொல்றேன் சார். இல்ல சார், அதனால கட்டக்கூடாது தமிழ்நாடு சார்பா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் ஒரு வழக்கு கொண்டு போயிருக்கலாம். சாதாரணமாக உங்களுக்கு பேச்சுவார்த்தையே நடத்த முடியல கூட இந்த 2 கோரிக்கையை வச்சு தனிப்பட்ட யூ ஆர் நாட் கரெக்ட். புரிஞ்சுக்காம பேசக்கூடாது.
பேச்சுவார்த்தைக்கு வர சொன்னது பேச்சுவார்த்தைக்கு வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்கும்பொழுது நாங்க போறதுக்கு ரெடியா இருந்தோம், இணக்கமா பேச ரெடியா இருந்தோம், கேட்கறதுக்கு தயாரா இருந்தோம். செஞ்சு பார்த்தோம் வேணான்ட்டாங்க. நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே அம்மாவை சொல்லி அதான் சுப்ரீம் கோர்ட் தான் அனுப்பிச்சது. அதனால அணைக்கட்டை பொறுத்த வரைக்கும் அணைக்கட்டை விடமாட்டார் சார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் 3 கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு டிஎம்கே போட்டு. 3 கேஸும் போச்சு. இப்பதானே போச்சு. ஆட்சிக்கு வந்து நாங்க உட்காரப்போ ஒவ்வொரு கேஸா போகுது வந்து உட்காந்துருக்கோம். இப்ப இந்த கேஸ் பெண்டிங் இருக்கு, பாப்போம். ட்ரிபியூனல் இருக்கு, ட்ரிபியூனலுக்கு வராது. இது செப்பரேட்டா கேஸ போட்டு எப்படி சார் அணைக்கட்டை விட்டுருவாங்க? அணைக்கட்டை விட மாட்டோம். நீங்க அரசியல்ல பொறுமை இல்லாம போய் நீங்களே மீட்டிங் நடத்திக்கிட்டா நடத்திக்கோங்க, நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அதனால எங்களுக்கு எந்த ஈகோவெல்லாம் கிடையாது. அன்னைக்கு எம்பி கூட்டத்தில் எல்லாரும் கூட்டினா வரல, சவுத்துல போய் முத்தி அது எதுக்காக கூட்டணும் நீங்களே சொல்லுங்க. அதான் இடஒதுக்கீடு மற்றதெல்லாம் சேர்த்து தான் அங்க கூட்டணும். ஆமா, அதான் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இப்போ சமீபமா வந்திருக்க அந்த ரிசர்வ் வாக்காளர் பட்டியல் திருத்தம், அதுல இருந்து எம்பி சீட்டுகளை வந்து அதிகம் பண்றது குறைக்கிறது சம்பந்தமா நடந்த கூட்டம். ஏங்க அத போய் மோடி கிட்ட கேளுங்க. இல்ல அதாவது 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 இல்ல 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 அரசியல் நாடகம் அது இதெல்லாம் பேசாதீங்க. எவனோ நாடகம் பண்ணிட்டா முடியாம தான் மக்களுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அது கிடையாது. பேசணுன்றதுக்காக பேசவே கூடாது தயவு செய்து. அதான் நீங்க முதல்ல கவனிக்கணும். ஒரு நடிகை சொல்லி திட்டுறது, எலும்பை முறிச்சிடுறது என்னங்க நாகரிகம்? பண்பாடு இல்லாம அரசியல் நடக்குது. அதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. இங்க உட்காந்துக்கிட்டு எதுக்கு ரிசர்வேஷன் கூப்பிட்டாங்களோ, எதுக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு 33% கை வைக்காத, இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாதான் நாங்களும் இருக்கோங்கிறது தெளிவா சொல்லியிருக்காரு. திமுகவும் அதை தான் செய்யுது, அண்ணா திமுக அதை தான் செய்யுது. காவேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் நான் மாட்டியிருக்கேன் அந்த ஸ்டேட்ல பிரஸ்ல. அங்க இருக்க காங்கிரஸ் என்ன சொல்லுது? நீட்டா தண்ணி கொடுக்காத அணையை கட்டுங்குது. இங்க இருக்க காங்கிரஸ் என்ன சொல்லுது? தண்ணியை கொடு அணையை கட்டுங்குது. இங்க இருக்க பிஜேபி என்ன சொல்லுது? அங்கிருந்து தண்ணீர் வேணும் அணையை கட்டக்கூடாதுங்கிறது. இடதுசாரிகளும் அதுதான் சொல்லுது. அண்ணன் திருமாவளவன் கட்சி இதுதான் சொல்லுது. அப்புறம் இதுதான் சார் என்ன இங்க இருக்க அரசியலுக்கு இங்க இருக்க கட்சிகள் உரிமை கொண்டாடுற மாதிரி அங்க இருக்க கட்சிகள் அதுக்கு உரிமை கொண்டாடுது. இது சட்ட போராட்டம் மகாராஜா காலத்திலிருந்து ஸ்ரீதத்த உடையார் காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு. இதுல பிளே பண்ணி பெரிய வெற்றி பெற்றது அம்மா. மாற்ற இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த முதல்வர் என்ன செய்ய போற பொறுமையா பாருங்க, எங்க சக்சஸ் பண்றோம்னு பாருங்க. ஆமா, என்ன என்ன கிடையவே கிடையாது. ஒரு சூப்பர் சபாநாயகர், அது அசம்பிளியிலே மினிஸ்டர் சொல்லியிருக்கார். முதல்வர் பாராட்டுக்குரியவர். அவருடைய திறமை என்னன்னு என்னோட பல ஆண்டு காலம் கூட இருந்து பழகினதாலும் தெரியும். ரெண்டையும் சரிசமமா கொண்டு போற ஒரு அமைச்சர் எழுந்து பேசுறப்போ நீங்க ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு அமைச்சரை பார்த்து சொன்ன சபாநாயகர். இல்ல இல்ல சார், அதுக்கு எதிர்கட்சி கேட்கறது இல்ல சார். ஒரு விவாதம் வரும்பொழுது ரெண்டு பக்கமும் அப்படிதான் இருக்கும். அதை சரிசமமாக கொண்டு செல்லும் இடத்தில் இருப்பவர் தான் பேரவைத் தலைவர், சபாநாயகர். ஆகவே அங்கெல்லாம் நீங்க அதாவது தேடி 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 எங்க குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா நான் ஒரு குறிப்பிட்ட மதத்தால் பிறந்ததுனால நான் உயர்வானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டப்பேரவையில குறிப்பிடுறாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சட்டப்பேரவையில எந்த சட்டப்பேரவையில் நடந்ததே கிடையாது. கற்பனைக்கு பேடி தந்து அவர் வந்து சொல்லிட்டாருன்றதுக்காக, குறிப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக அதை எடுத்து சொன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? சொல்லுங்க பாப்போம். பண்ணிட்டு வராங்க. இப்போ ஸ்டாலின் பேர் வச்சிருக்கோம், தமிழ் பேரா சார்? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க சார் மதம் சார்ந்த பேர் சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? ஸ்டாலின் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? வெளிநாட்டிலிருந்து வருது. அங்க வந்து பைபிள் தான் அவருடைய மத நூல், பைபிளை தான் கொண்டாடுறாங்க, வேத நூலா. அப்போ அவங்க பைபிளை கொண்டாடுறப்போ அப்ப அதை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாமா? இவர் பேர் வச்சிருக்காரு,
லெனின் வச்சிருக்காரு, ஸ்டாலின் வச்சிருக்காரு. யார் பின் இவர் ஓப்பனா சட்டப்பேரவையில உண்டா அவர்? எனக்கு ஒரு நான் இந்த மதத்துல பிறந்திருக்கேன், இந்த மதம் எனக்கு ஒரு சிலர் கற்றுக் கொடுத்திருக்கு, ஆனா நீங்க தமிழ் என்ன படிச்சாலும் உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு தமிழ் மொழியை பேசுறாரு. அதனை கண்டிக்கிறது இல்ல நேரா நீங்க இந்த அறிவாலயத்திலிருந்து வந்த மாதிரியே பேசிட்டீங்க. சந்தோஷம். நான் இந்த மதத்துல பிறந்திருக்கேன்னு சொல்ல அவர் ட்ரூ கிறிஸ்டியன் சொன்னார். நான் சொல்றேன் சார், உங்களுக்கு இங்கிலீஷ்ல ட்ரூ கிறிஸ்டியன் சொன்னார். நத்திங் பட் ராங். ஐ எம் இந்து, யூ ஆர் த கிறிஸ்டியன், இஸ் இது முஸ்லீம். அதை வையா மதத்தில் சொல்லக்கூடாது. என்ன தப்பு இருக்கு? என்ன சொல்லிட்டோம் நம்ம? மதம் ஒன்று கற்றுக் கொடுத்திருக்கு, ஆனா தமிழ் மொழி நீங்க என்ன படிச்சாலும் ஆமா சார், உலகத்திலே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள். 300க்கு அதிகமா, 200க்கு அதிகமா குர்ஆன், இஸ்லாமிய சகோதரர்கள் போற்றி வணங்கும் நூல். 3வது இடத்துல நம்ம திருக்குறள். கிட்டத்தட்ட 100 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பொதுமறையான நூல். இதுதான் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்க முடியுமே தவிர பைபிளும் கீர்த்தனையும் அதுவும் மற்றதெல்லாம் சொல்றத இன்னமும் நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படித்தேன். யோவான், ஆதியாகமும், லூகாசன் கொஞ்சம் தெரியும் அதுல. அதனால அதை மறுத்திட முடியாது. கிறிஸ்டியானிட்டி ஃபார் த பப்ளிக் ஒர்க். அவங்க கல்வியை சொல்லிக் கொடுக்கறதும் மருத்துவத்தை நடத்துறதும் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆர்ட் ஒர்க்ஸ் அதுக்கு உரியவர்கள் இஸ்லாமியர்கள். எல்லாத்துக்கும் திறமையாக இருப்பவர்கள் இந்துக்கள். இதை சொன்னா என்ன சார் கோபம் வருது உங்களுக்கு? ஏன் கோச்சுக்கிறீங்க? இல்ல நீங்க நான் பார்த்த அசம்பிளி, நான் பார்த்த சட்டமன்றம், டெய்லி பார்க்கின்ற சட்டமன்றம் திரும்பி மண்டே ஓபன் ஆகுது, ரீஓபன் ஆகுது. நீங்க பாருங்க, அதுல 2 பக்கமுமே பாத்தீங்கன்னா எழுச்சி நின்று எதிர்கட்சியும். அன்னைக்கு பழனிசாமி என்ன கலாட்டா பண்ணாரு? எவ்வளவு உட்காரவே இல்லையே. உரிமையை கேட்க வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. உரிமையை கேட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அதுக்குதான் 2 பேரும் சேர்ந்து பண்ண டிராமான்னு சொன்னோம். ஆக பழனிசாமி கத்தலாம், இந்த பக்கம் திமுக கத்தலாம். ஆனா யாரோ ஒரு அமைச்சர் உட்காரனா அதை மாத்திரம் குறிச்சு எடுத்துட்டு வந்து அமைச்சர் உட்காரல பாருங்க. இல்ல சாரி, அது ஒன்னே ஒன்னு பிளே பண்ணி எனக்கு காமிச்சிருங்க. எல்லா சட்டசபை நடவடிக்கையும் இங்கதான் இருக்கு, எங்கிட்ட இருக்கு. தேவையில்லை சார், நீங்க வேணா வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க எங்கிட்ட. நாங்க கரெக்டா தான் இருக்கோம். அதனாலதான் நேற்று இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பாருங்க பின்னி உதறி இருக்காங்க இங்கிலீஷ்ல. அதனால உங்களுக்கு பயிற்சி வேணும்னா சொல்லுங்க, நாங்க பயிற்சி தரோம். யாரு நீ? அதாவது நான் சொல்லிட்டேன், நீ நேரா எங்க இருந்து வரனா ஒன்னு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல இருந்து வரணும், இல்லன்னா நீங்க அறிவாலயத்திலிருந்து வரணும். அறிவாலயத்திலிருந்து வந்தவரே சும்மா உட்காந்துருக்காரு. நீங்க பழனிசாமி வீட்டுல இருந்து வந்ததால நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுங்க, பரவாயில்ல சார். இங்க போனதுக்கு வாய்ப்பு என்னன்னு கேளுங்க, காரணம் என்னன்னு கேளுங்க. அது நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடுத்தெருவில் பழனிசாமியால கட்சிக்காரர்கள் நிறுத்தப்பட்டு அனாதையாகி விட்டார்கள். இந்த 5 சகுனி தான் பழனிசாமி கூட இருக்காங்க. எல்லாரும் முடிஞ்சிருச்சு கதை. ஒன்னு கிருஷ்ணகிரியில் இருக்கு, ஒன்னு பொள்ளாச்சியில் இருக்கு, ஒன்னு திருவண்ணாமலையில் இருக்கு, இன்னொன்று அந்த பைல்வான் யாரு உதயகுமார் வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அந்த ஆளு என்ன பேசுறாரு சிஎம் பாருங்க. அவரு இதே மாதிரிதான் முதுகெலும்பு இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு அவர் உள்ள போறாரு. அவருக்கு தெரியாது. கொஞ்சம் உதயகுமார் அவருக்கு ஜெயில் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க சொல்றோம், எப்பன்னு சொல்றோம். வெயிட் பண்ணு அவசரப்படாது. இது மாதிரி ஒரு 5 சகனிகளை கொண்டு யாரும் வேற யாரும் இல்ல. வேலுமணியும் தங்கமணியும் தூரமா இருக்காங்க. ஸோ இதுதான் நிலைமை ஆயிட்டு இருக்கு அண்ணா திமுகவுக்கு. அதுக்காக எல்லா மாவட்ட செயலாளர் நான் எல்லாரும் சேர்ந்துதான் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவி அம்மாவையும் ஏற்றுக்கொண்டு ஆட்சி நடத்துகின்ற பல தலைவர்கள் அவர் சொல்லியிருக்கார். டாக்டர் அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் அப்படின்னு. ஆகவே இந்த தலைவர் அம்மாவை புகழ்ந்து சட்டமன்றத்தில் பேசுகிறார்கள், தலைவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆகவே அவர்கள் தான் வேணும். அவர்கள் செங்கோட்டையன் பாக்கெட்ல அம்மா படம் வச்சிருக்கார், முதல்வர் அனுமதிச்சிட்டார், என்னையும் அனுமதிச்சிட்டார். நீ இதை கழட்டி இருந்தா உங்கள்கிட்ட ஆபத்து, அதை கழட்டிட்டு வந்தேன்னு சொல்லி அங்கே நின்று கோஷம் போடுவோம், கொடி பிடிப்பார். உங்களுக்காக பயந்துட்டு இல்லை, என் கையில போட்டுருக்கோம். ஆகவே எங்களுக்கு எல்லா உரிமையும் இங்கே உண்டு. திராவிட இயக்க தலைவர்களை பார்க்கிறோம். தந்தை பெரியாரை குறிப்பாக அவர் பின்னாலே நிறுத்தி அழகு பார்ப்பதை பார்க்கிறோம். அதனாலதான் தாவே காக்கும்.